கல்லூரி படிப்பை பற்றி கனவு காணும் மாணவர்கள் மருத்துவம், மெக்கானிக்கல், ஐடி, சிவில் உள்ளிட்ட துறைகளில்தான் நாட்டம் காட்டுகிறார்கள். குழு அறைகளில் பணியாற்ற விரும்பும் அவர்களுக்கு மத்தியில் வாழ்வின் ஆதாரமாக விளங்கி அனைவருக்கும் உணவளிக்கும் வேளாண் கல்வியை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் விருப்பத்தோடு சேரும் மாணவர்களே இதற்கு சாட்சி. இங்கு பயில்பவர்களுக்கு பயிர் செய்தல், நாற்று நடுதல் உட்பட விதையிலிருந்து விதை வரை உருவாக்குவதற்கான பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இந்த பயிற்சி எதிர்காலத்தில் மாணவர்கள் சொந்த விவசாயம் செய்ய உதவியாக இருக்கும் என்கிறார்கள் உளவியல் துறை பேராசிரியர்கள். நெல் இப்போ இவங்க நட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இது சீட் ப்ரொடக்ஷனாக இவங்களுக்கு நாங்கள் இதை பண்ணி கொடுக்குறோம். சீட் ப்ரொடக்ஷனுங்கும் போது இவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும், தன்னம்பிக்கை வரும். நாளைக்கு இவங்களே ஒரு நிலம் இருந்ததுன்னா இவங்களே விவசாயம் பண்ணி எப்படி வெற்றி பெறுறது, வாழ்க்கையில் ஒரு முதலாளியாக அவங்க எப்படி உருவாக்க முடியும் அவங்கள அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு கோர்ஸாக இங்கே எங்கள் அக்ரானமி டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த கோர்ஸ் நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். மாணவர்களுக்கென்று விளைநிலம் ஒதுக்கப்பட்டு வாரத்தில் 2 நாட்கள் வேளாண் தொழில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதுபோன்ற பயிற்சியால் வேளாண் துறையில் தொழில் முனைவோராக தங்களால் வர முடியும் என்கின்றனர் இந்த மாணவிகள். எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, அது எல்லாருமே படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அக்ரி எடுத்தேன். அக்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், பயாலஜி, ஸோ அதனால் அக்ரி எடுத்தேன். தாத்தா பாட்டி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது நான் சின்ன வயசுலேருந்து அங்கே ஊருக்கு போகும்போது வயலெல்லாம் விளையாடும்போது எனக்கு இதை பற்றிலாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் இருந்துச்சு. அதனால நான் இந்த ஃபீல்டு எடுத்தேன். விதை விதைத்தவன் கடனாளியாகி விளைநிலங்களை விற்கும் இந்த காலகட்டத்தில் வேளாண் துறையில் புதிய தொழில்நுட்பத்தை புகுத்தி மாணவர்களுக்கு ஊக்கமளித்தால் மீண்டும் ஒரு பசுமை புரட்சி உருவாகும் என்பதில் ஐயமில்லை. தந்தி டிவி செய்திகளுக்காக கோவை பேரூரிலிருந்து குமார்.